Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உணவே மருந்து என்ற வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றி நம் முன்னோர்கள் உண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள்தான் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்திருந்தது. காலப்போக்கில் வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் மறையத் தொடங்கிய நிலையில் அதனை மீண்டும் அதிக அளவிலான புழக்கத்திற்கு கொண்டுவரும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திணை அதிரசம், கவுனி அதிரசம், வரகு மிக்சர், திணை முறுக்கு, கம்பு லட்டு, ராகி லட்டு என பல்வேறு சிறுதானியங்களின் மூலமாக தின்பண்டங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது சிறப்பு விற்பனை நடைபெற்று வந்தாலும் நடப்பாண்டில் சிறுதானியங்களின் மூலம் 8 வகையிலான பிஸ்கெட்டுகள், 3 வகையான தட்டைகள், பூந்தி, லட்டு ஆகியவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அந்த பாரம்பரிய நெல் ரகங்களையும் சிறுதானியங்களையும் எங்களோட விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணி அதை மதிப்பு கூட்டி நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா நிறைய தின்பண்டங்கள் செய்கிறோம். முறுக்கு, மிக்சர், அதிரசம், சீடை, ரிப்பன் பக்கோடா, காராச்சேவ், அதே போல் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். கேக்கு, ப்ரெட்டு, பன், இந்த 3 விஷயமும் நம்ம சிறுதானியத்தில், அதாவது தீட்டப்படாத பாரம்பரிய அரிசியிலையும் சிறுதானியத்திலையும் கொண்டு வரணும்னு எங்கள் திட்டம் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே இதை இன்வென்ட் பண்ணுவோம். வெள்ளை சர்க்கரை, செயற்கை சாயம், மைதா மாவு, பதப்படுத்துவதற்கான வேதிப்பொருட்கள் என எந்தவித செயற்கை பொருட்களையும் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. நாட்டு சர்க்கரை மற்றும் பனை கருப்பட்டி போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் தின்பண்டங்களை உண்ணும்போது உடல்நல கோளாறுகள் பெரியளவில் ஏற்படாது என கூறப்படுவதால் அதனை வாங்கிச் செல்வோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா நாங்களே சிறுதானியத்தை நாங்களே அரைச்சு அதை பாலிஷ் பண்ணாமல் அந்த ஃபைபர் கண்டனோட ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 5 வெரைட்டி முறுக்கு பண்ணுறோம், ஒரு 7 வெரைட்டியில் லட்டு பண்ணுறோம். அந்த சிறுதானியத்துலேயும் பாரம்பரிய அரிசிலையும் ஒரு 8 வெரைட்டி பிஸ்கட் பண்ணுறோம். திணையில் மனோளம் பண்ணுறோம். தூயமல்லி அரிசியில் ரிப்பன் பக்கோடா. இப்போ புதுசாக இந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கவுனி அரிசியில் தட்டை பண்ணுறோம். மெட்ராஸ் மிக்சர்னு சொல்லிட்டு சிறுதானியத்தில் திணையில் ஒரு மிக்சர் பண்ணுறோம் பட்டர் போட்டு. இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்படும் பலகாரங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இயற்கை விவசாயம் என்பதை தாண்டி சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலும் தயாரிக்கப்படும் தின்பண்டங்கள் உள்ளூர் மட்டுமின்றி உலகளவிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் செந்தில்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.